ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் மூணே மூணு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் இவங்க டே ஒன்ல வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ்க்கு போல, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனா இவங்க ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரைட் டு ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட் ஒரு கிளாசிக்கான பிளேயர், லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், மூணு பேருமே நல்லா பவர் ஹிட்டிங் ஆடக்கூடியவங்க. அண்ட் ஜிதேஷ் சர்மா இவங்களுக்கு வந்து நம்பர் 4 நம்பர் 5 வச்சுக்கலாம். ஆல்சோ ஜாக்கப் பெத்தல், அவர் வந்துட்டு அவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவரு செம்மையா ஆடுறாரு. அவரு பவர் ஹிட்டிங்கும் இருக்கு, அதே டைம்ல வந்துட்டு மிடில் ஆர்டர்ல பயங்கரமான பிளேயரா இருக்காரு. ஒரு வில் ஜாக்ஸ்க்கு பதிலாக ஜாக்கப் பெத்தல் எடுத்த மாதிரி இருக்கு. அண்ட் ஜார்ஜ் ஏசலுட் ஆல்ரெடி இவங்க டீம் பண்ணியிருக்காங்க. அண்ட் புவனேஸ்வர் குமார். ஸோ இப்போ பவுலிங் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஒரு நியூவன் துஷாரா, புவனேஸ்வர் குமார், ஜார்ஜ் ஏசலுட், அப்புறம் ரஷிக் தார், அவருமே கொஞ்சம் பவுலிங் போடுவார். ஸோ இப்படி பார்க்கும்போது இவங்களோட பவுலிங், இது கூட யாஷ் தயாலும் இருப்பார். இவங்க பவுலிங் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. மீன்ஸ் லாஸ்ட் இயரே இவங்க வந்துட்டு டாப் 4ல என் பண்ணாங்க. இந்த இயர் அதுக்கான எல்லா குவாலிட்டியும் இருக்கு. ஆனால் டீம் காம்பினேஷன் எப்படி அமையும் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அஹ், ஜி, நீங்க அந்த டீமோட பாசிட்டிவ் சைட்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. அவங்க ஆர்டிஎம் போக வேண்டிய பிளேயர்ஸ் யாருக்குமே போகல. அவங்களுக்கு சான்சஸ் நிறைய இருந்தது ஆர்டிஎம் பிளேயர் போகிறதுக்கு, அவங்க யாருக்குமே போகாம அவங்க ஆர்டிஎம் போன பிளேயர் ஸ்வப்னில் சிங்னு நினைக்கிறேன். ஸ்வப்னில் சிங்குக்கு அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பிக் பேட் மூவ் தான் அது. அவருக்கு போயிருக்கலாம், அவங்களுக்கு பர்ஸ் வேல்யூ நிறையவே இருந்துச்சு, நிறைய பிளேயர்ஸுக்கு அவங்க போயிருக்கலாம். ஆனா நல்ல இன்க்ளூஷன் இருக்கு. ஜாக்கப் பெத்தல்லாம் அவங்களுக்கு நல்ல இன்க்ளூஷன் தான், புவனேஸ்வர் குமார் நல்ல இன்க்ளூஷன் தான். ஆனா அவங்க அவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லா பெட்டரா பண்றதுக்கு இதுதான் சான்சஸ் இருந்தது. டே ஒன்ல பார்த்தோம்னா இவங்க எந்தெந்த பிளேயருக்கெல்லாம் இவங்க போவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த பிளேயருக்குலாம் போல. ஒரு விராட் கோலிக்கு அப்புறம் யார் கேப்டன் பண்ண போறா அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல உங்களுக்கு கேஎல் ராகுல் ஆப்ஷன்ல இருந்தாங்க. இவங்க கிட்ட இந்த பிரைஸ் மணிக்கு நான் சொல்றேன், கேஎல் ராகுல் இருந்தாங்க. இஷான் கிஷனை சன்ரைசர்ஸ் கொடுத்துருக்கே வேணாம், ம். இவங்க நினைச்சிருந்தா கூட ம். இவங்க எடுத்திருக்கலாம். இஷான் கிஷனை விட்டாங்க. இவங்க இவங்க பிட்டிங்கே போகாத மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த பிளேயர் வராங்க, இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பிரைஸ் 5 கோடி 6 கோடிக்கு எடுக்கிற அளவுக்கு தான் இவங்க போறாங்க. ம். ஆனா இவங்க கிட்ட ம். இருக்கிற மணிக்கு இவங்க போயிருக்கலாம் அவ்வளோ. ஆனா ஓ, அவங்க 2 பேரு அது இல்லாம 83 crores இவங்களே 27 crores கொடுத்து பண்ணிட்டா கூட எடுக்கலாம். இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ம். ஏகப்பட்டது இருந்துச்சு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சஹல், ம். அஸ்வின் எடுத்திருக்கலாம். அஸ்வின் சான்ஸ் இருந்தாங்க. இப்ப ஸ்பின்னுக்கு ம். பாருங்க, இந்த டீம்ல ஸ்பின் யார் இருக்கா? குணால் எனக்கு பாண்டியா. தெரிஞ்சு இவருக்கு குருணால் பாண்டியாவை வச்சுதான் இவங்களோட மெயின் ஸ்பின்னர் அட்டாக்கே போகும்னு நினைக்கிறேன். ம் அப்படி ஏன்னா இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுயா சர்மா இருக்காரு. சுயா சுயா சர்மாவும் சர்மா நல்ல இல்லைன்னா இன்க்ளூஷன். ஸ்வப்னில் வச்சு போடுவாங்க. இது சுப்னில் சிங் எனக்கு போவாங்களான்னு தெரியல, அவர் நல்ல பிளேயர் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு குருணால் பாண்டியா இல்ல சுயா சர்மா, அவங்க 2 பேரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா பெங்களூர் கிரவுண்டு பொறுத்த வரைக்கும், ஆக்சுவலா குணால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸ்பென்சிவா போகக்கூடிய பிளேயர் தான். நம்ம எவ்வளவோ சிஎஸ்கே மும்பை மேட்ச் பார்த்திருப்போம். மும்பைல அவ்வளோ பவுலர்ஸ் இருப்பாங்க. நம்மளே வந்துட்டு எங்கடா விக்கெட் விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது, நடுவில் குணால் பாண்டியா ஒரு ஓவர் கிடைச்சா இந்த ஓவர்ல அடிச்சிடலாம் அப்படிதான் நினைப்போமே ஒழிய, அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்பின்னரா அப்படின்னு சொல்ல போனா பண்ணியிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் சொல்றேன், இவங்க பெங்களூர் கிரவுண்டுக்கும் சரி, இவங்க டீமுக்கு, இந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஸ்பின்ல லைட்டா வீக் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது இவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. சகல் இருந்தாரு, அஸ்வின் இருந்தாரு. ம். அப்படிங்கும்போது அவங்கள ட்ரை பண்ணியிருக்கலாம். அவங்கள யாரோ ஒருத்தரையாவது எடுத்திருக்கலாம். சகலை கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நினைச்சோம், சிராஜை விட்டுட்டாங்க சொல்ல போனா. ம். ஆல்ரெடி அவங்க சி, டீம். ஆனா அவங்க குருணால் பாண்டியாவுக்கு எடுத்ததுக்கான காரணம் அவங்க இத்தனை வருஷம் ஆனது அவங்களோட கரியர்லயே அவங்க நிறைய டைம் பேட்டிங்ல அவங்க அவங்க கார்ட்ஸ் கார்டு விழுகிற மாட்டோம், அவங்க டப்புன்னு சில மேட்சஸ் விழுந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டோ இல்ல பேட்டிங் சப்போர்ட்டோ கொடுக்கறதுக்காக அவங்க ஒரு ஸ்பின்னர் ஹூ கேன் பேட் அவங்க தான் போனாங்க, இல்லைன்னா பேட்ஸ்மேன் ஹூ கேன் ஸ்பின். அப்படி போகும்போது இவர் குருணால் பாண்டியா அவர் மெயின்டைன் பண்ணி ஆடவும் முடியும், அவர் ரொட்டேட் பண்ணி கொடுப்பார். அவர் பெரிய பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ஸ் இல்லைன்னா கூட அவரால் ரொட்டேட் பண்ணி தர முடியும். ஸோ அதுக்காக அவங்க குணால் பாண்டியா போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் அதனால கூட அவங்க இன்க்ளூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேபி மேபி ஸ்வப்னில் சிங்குக்கோ சுயா சர்மாக்கோ. மேபி அது ஒரு சான்ஸ் இருக்கலாம். பட் நான் சொல்றேன், இப்போ குணால் பாண்டியா எடுக்கிறது, குணால் பாண்டியா ஏன் எடுத்தாங்கன்ற கேட்கறத விட, குணால் பாண்டியா ம். எடுத்துட்டீங்க ஓகே. குணால் பாண்டியா போன பட்ஜெட்டுக்கோ நீங்க வந்துட்டு அஸ்வினுக்கோ சஹலுக்கோ நீங்க வந்துட்டு அதே மாதிரி ஹார்டா போய் எடுத்திருந்தா உங்க டீம் இந்த அளவுக்கு சூப்பரா பில்ட் ஆயிருக்கும்ல. இப்போ படிகளுக்கு 2 கோடி கொடுத்து எடுத்தாங்க. அந்த ம். எக்ஸ்ட்ரா 2 crores இன்னொரு பேருக்கு போட்டா உங்களுக்கு வேல்யூபிள் பிக்கா யாராவது கிடைப்பாங்கல்ல. இவங்க ஃபர்ஸ்ட் டே 1ல சொல்றேன், டே 1ல இவங்க அவ்வளோ ஹார்டா போல. ஆக்சுவலா பிளேயர்ஸ் ம். பொறுத்த வரைக்கும் டீம் பில்ட் பண்ணிருக்காங்க. நல்ல டீமா தான் இருக்கு. பட்
பவுலிங்ல ஒரு ஏசுலுட், புவனேஸ்வர், மேபி 11ல வந்துட்டு நியூவன் துஷாராவோ லிங்கி இங்கிடியோ இருந்தாங்கன்னா, யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தவங்க டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் வேற யார் இருக்கா இவங்களுக்கு பவுலிங்னு பார்த்தா யாஷ் தயால். ஸோ இவங்க மூணு பேர் தான் ரொம்ப இம்பாக்ட் பண்ணணும் இந்த டீம் பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஸ்ரேயா சர்மா கொடுக்குற ஒரு 3 ஓவரோ ஒரு 2 ஓவரோ அது வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போறாரு அப்படின்றதையும் பார்க்கணும். அதே மாதிரி குணால் பாண்டியா கொடுக்கக்கூடிய ஓவர்ஸ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இதான் அவங்க பவுலிங் யூனிட். அப்படிங்கும்போது பேட்டிங்ல எப்பவுமே ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டீம். அடிச்சிருவாங்க 250 200 அடிச்சிருவாங்க. பவுலிங்ல இவங்க அந்த 250 கொடுக்க கூடாதுன்னு தான் இவங்க டீம் எடுக்கணும். ஆனா இவங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பவுலிங் யூனிட்டா, ஏன்னா ஆல்ரெடி ஆனவர் தான் ஏஜ் ரூட். இன்ஜுரி கன்சர்னும் இருக்கிற பிளேயர் தான் அவரு. 14 மேட்சஸும் அவைலபிளா இருப்பாரு. இருக்கணும். அதே மாதிரி புவனேஸ்வருமே 14 மேட்சஸ் அவைலபிளா இருக்கணும். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு போயிட்டா அவ்வளவுதான் டீம். ரைட் ரீப்ளேஸ் மட்டுமே இல்லை ஆக்சுவலா. ஸோ பாலா, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது உங்க டீம் பொறுத்த வரைக்கும்? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ இந்த பண்ணாலும் பண்ணலாம். ஆக்ஷன் ஆக்சுவலி இந்த ஆக்ஷன் எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியில் போயிருக்காங்கன்னா, நம்ம வந்து எல்லாம் ஒரு நியூ ஃபேஸஸாக போகலாம். நான் எப்பவுமே வந்து ஆர்சிபினாலே ஒரு பிக் நேம்ஸ். ஒரு இதுக்கு முன்னாடி பழைய இதில் பார்த்தோம்னா கிறிஸ் கெயில், ஏபிடி வில்லியர்ஸ், அப்புறம் இப்போ வந்து ஒரு ஃபேஃப், லின் மேக்ஸ்வெல். ஸோ நாங்கள் ஒரு பிக் ஒரு நேம்ஸ் 4 பிளேயர் போகாதது மட்டுமே ஒரு பெரிய பிளேயர்ஸ் நம்பியே போயிருப்பாங்க. இந்த டைம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்காங்க. அவங்களோட 11 எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா செட்டில்டாக இருக்குது. ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஃபில் ஷாட் கோலி. எனக்கு தெரிஞ்சு கோலி தான் மறுபடியும் கேப்டன்சி எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோலி கேப்டன்சியில் ஒரு ஈஸலாக கப் நம்து அப்படிங்கிற அந்த ஃபேன்ஸுக்காக ஒரு கப் அடிச்சு கொடுப்பாரான்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நல்லா தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பெரிய பெரிய நேம்ஸ்க்குலாம் போகாமல் அவங்க நார்மல் ஸ்குவாட் எடுத்துருக்காங்க. குருணால் பாண்டியா வந்து கிட்டத்தட்ட ஒரு அக்ஷர் பட்டேல் ஸ்டைல் ஆஃப் இதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்க மாட்டார், நல்லா தான் போடுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு எக்கனாமிக்கல் பவுலர்னு சொல்லலாம். விக்கெட் டேக்கர் பவுலரா அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு எக்கனாமிக்கல் பவுலர். ஒரு ஒரு 4 ஓவர்ஸ் போட்டார்னா ஒரு 30-35 அந்த ரன்ஸ் அந்த இதுக்குள்ள முடிச்சிருவார். மேபி ஒரு 20 ரன்ஸ் இந்த மாதிரி கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். சுயா சர்மா ஒரு யங்ஸ்டர், பட் அந்த அளவுக்கு பண்ணுவாரான்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு மிஸ் பண்ணிட்டாங்களோ மேபி. சகால் போயிருந்தாங்கன்னா இனிமேல் பெட்டர் ஸ்குவாடாக இருந்திருக்கும். எசலூட் நல்ல பவுலர், புவனேஸ்வர்மே ஒரு நல்ல எக்கனாமிக்காக போடுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டெத் வந்து ஒரு ஷார்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இருக்காங்க. அது இல்லாமல் ரசிக் சலாமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அங்கே விளாண்டுருக்காரு. ஒரு கேகேஆர் இந்த மாதிரி ஒரு பெரிய டீம்லேருந்து வராரு ரசிக் சலாம். அப்புறம் நடுவில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா அவரோட பெர்ஃபார்மன்ஸே வந்து டெல்லி கேபிட்டல்ஸில் தான் வந்தது. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ அப்படிங்கிறப்போ அவர் நல்ல யங்ஸ்டர். ரீசெண்டாக வந்து அந்த எமர்ஜிங் ஏஷியா கப்லலாம் நல்லா பண்ணார் ரசிக் சலாம். ஸோ அவர் ஒரு நல்ல அடிஷனாக இருப்பாங்க. ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஸ்குவாட். ஆல்ரெடி நான் வந்து நம்ம யூடியூப்ல சொன்ன மாதிரி ஜாக்கோ பெத்தல் அவருக்கு வந்து ஒரு பிட் விழுந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டீம் சொன்னேன். அதில் ஆர்சிபி சொன்னதுனால ஸோ அவர் கரெக்டாக ஆர்சிபி பிக் பண்ணாங்க. அப்புறம் அவருமே வந்து ஹீ கேன் பவுல், லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர். அவருமே வந்து பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். ரீசெண்டாக இப்போ தான் டெஸ்ட் டெபியூ ஆனார். ஒரு சரியான ஒரு டேலண்ட் இருக்குது அவருக்கு. ஃபில் ஷாட் கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை பார்த்துருக்க மாட்டீங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட 11 எப்படி இருக்குன்னா, ஓப்பனிங் கோலி, ஃபில் ஷாட் போயிடுவாங்க. நம்பர் 3ல ஒரு பட்டிதார் வந்துருவார். 4ல வந்து ஒரு லியாம் லிவிங்ஸ்டன், ஏன்னா பஞ்சாபுக்கு 4ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 5ல ஒரு ஜித்தேஷா இருக்கட்டும், 6ல வந்து ஒரு குருணால் பாண்டியா, 7ல ஒரு டிம் டேவிட். மேபி அந்த டிம் டேவிட் கிட்ட இருந்து ஒரு அவங்களோட பொட்டன்ஷியல் வாங்காம போனால் ஒரு ஜாக்கோபத்தில் கொண்டு வரலாம். ஸோ டிம் டேவிட்க்கு அடுத்து வந்து ஒரு புவனேஸ்வர் குமார், அப்புறம் வந்து ஒரு ரசிக் சலாம் அவர் வருவார். அப்புறம் வந்து ஒரு ஹேசல்வுட், அப்புறம் யாஷ் தயால். இம்பாக்ட் பிளேயராக வந்து அவங்க வந்து ஒரு சுயாஷ் சர்மாவோ இல்லை ரசிக் சலாம் அந்த மாதிரி மாற்றி கூட கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஓவரால் 11 இருக்கும். மேபி டிம் டேவிட் சொதப்பினால் தான் இந்த பெத்தல் டீம் வர வந்துட்டு சான்சஸ் உங்களுக்கு இருக்குமோன்னு டாப் தோணுது. 4 ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு கோலி கேப்டன்சி டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா டெஃபினெட்லி டாப் 4 தான். பாலா, நம்ம இப்ப கேப்டன்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒருவேளை விராட் கோலி வந்து அவர் கேப்டன்ஷிப் பண்ணல அப்படின்னா அவங்க ஏன் புவனேஸ்வர் குமாரோ இல்ல வேற யாருக்கோ போகலாம்? வேற யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரெண்டே எனக்கு ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று புவனேஸ்வர், இன்னொன்று இல்லைனா குருணால் பாண்டியா. ஏன்னா குருணால் பாண்டியா ஒரு 1 or 2 மேட்சஸ் லக்னோக்கு பண்ணியிருக்காருங்கிறப்போ அந்த 2 ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி வேற ஆப்ஷன் போக மாட்டாங்க. மேபி ஆமா, மேபி விராட் கோலி குணால் பண்றது. பாண்டியா. எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வருக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. விராட் கோலினா குணால் பாண்டியாவுக்கு தான் கேப்டன் கொடுப்பாங்க. ஏன்னா 14 ஆர் மேட்ச் மேபி இந்த டீமை வந்து ஒரு ஃபியூச்சருக்கு டெவலப் பண்றது அப்படி நோக்கி போறாங்கன்னா மேபி ஒரு ரஜத் பட்டிதார். ஆனால் அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்க தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு விராட் கோலி அப்படி இல்லை இந்த டீமை வந்து ஃபியூச்சருக்கு நான் இல்ல, எடுத்துட்டு போறேன் ரஜத் அப்படின்னா ரஜத் படிடாருக்கு உனக்கு இவ்வளவு சீக்கிரமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு டீம்ல வந்துட்டு டிம் டேவிட், லிவிங்ஸ்டன், குணால் பாண்டியா, ஏஸ்லோட், புவனேஸ்வர் கிட்ட வந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு வேணா படிடாரு கேப்டன் கொடுப்பாங்க. எப்படி நம்ம ருத்ராஜை வந்துட்டு இவ்வளவு ட்ரெயின் பண்ணிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே இல்ல டீம் ஆக்சுவலி ஹேண்டில் வந்து பண்ண. நான் என்ன சொல்ல வரேன்னா, விராட் கோலி வந்து திருப்பி வரலைன்னா புதுசா எனக்கு தெரிஞ்சு இந்த இல்ல யாருமே கேப்டன் பண்ண மாட்டாங்க.
ஆல்ரெடி இந்த டீம்ல தான். அப்போ ரஜத் பட்டிதார் தான் ஆப்ஷனா இருக்கும். அந்த அளவுக்கு தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. தெரியல. ஏன்னா புவனேஸ்வர் ஆர்சிபிங்கிறப்போ இதுல வந்து ஒரு புவனேஸ்வருக்கும் ஒரு குருணால் பாண்டியாவுக்கும் அந்த ஒரு பிக் பிரான்ச்சைசிஸ்க்கு அவங்களுக்கு கேப்டன் போக மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏன் விராட் கோலி ஏன் தான் மட்டும். இதே ஆர்சிபி தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேஃப் கொடுத்தாங்க, அவர் சிஎஸ்கேல இருந்து கொடுத்தாங்க, வந்தாங்க. நியூவா ஆ, எடுத்து பேட்சன் கொடுத்துருந்தாங்க. ம், ம், ஏபிடி கொடுக்கவே இல்லையே, நீ அப்படி சொல்ற மாதிரி பார்த்தா. ம். இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா புவிக்கு போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு புவி வந்து ஒரு புவி 2 போக இயர்ஸ் மாட்டாங்க. ஆடுவார்னு மேபி வச்சுக்கோ. குணால் பாண்டே ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்காங்க. ஆல்ரெடி எல்ஜிஎஸ்டி கேப்டன் பண்ணியிருக்காரு. இல்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு மேபி ஃபில் சால்ட் எப்படி இருப்பாரு? ஃபில் சால்ட் கொடுக்கலாம். குல்சால்ட் கொடுக்க மாட்டாங்க. குல்சால்ட் இப்போ ரீசெண்டாக தான் இங்கிலாந்து டீம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூச்சர் நோக்கி போறாங்க. ஒரு ஹார்ட் டிசிஷன்னா ரஜத் பட்டி தான் ட்ரை பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஆனால் கோலி தான் பண்ணுவாருங்கிற மோஸ்ட்லி மாதிரி இருக்கு. கோலி ஏன்னா தான் பண்ணுவாரு. ரீசெண்டா வந்து ஏதோ அப்படிங்கும்போது ஒரு நமக்கு இந்த கொஸ்டின். ரீசெண்டா ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் விராட் கோலி. மேபி இப்போ மறுபடியும் நீங்க கேப்டன்சி கொடுத்தா வருவீங்களா, அவர் அக்செப்ட் பண்ணுவாங்கிற மாதிரி ஏதோ இன்டர்வியூல வந்தது நான் படிச்சேன். அதனாலதான் இப்போ எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாஸ்லாம். விராட் கோலி இஸ் கமிங் பேக் அஸ் அ கேப்டன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்தாருன்னா ஒரு அந்த டீமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு நல்லா ஃபார்ம் பண்ணி மேபி டாப் 4 வர சான்சஸ் இருக்கலாம். சரி, உன்னை பொறுத்த வரைக்கும் டாப் 4ல முடிப்பாங்கன்னு சொல்றீங்களா? டாப் 4 வருவாங்க. கோலி கேப்டன்சி எடுத்துட்டாருன்னா ஒரு டாப் 4, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 5th அந்த 6th அந்த பொசிஷன்ல இருப்பாங்க. கோலி கேப்டன்சினா டாப் 4 வந்துருவாங்க. ப்ரோ, நீங்க ஆர்சிபி எங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க இஷ்டம்? பாலா சொன்ன மாட்டா தான் ப்ரோ, சேம் ப்ரோ. கோலியோட கேப்டன்சின்னா அவங்க வந்து டாப் 4 வர சான்சஸ் இருக்குது, ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ கோலி நம்ம லக் இருந்தா இல்ல அவர் நினைச்சாருன்னா கோலியோட கேப்டன்ஷிப்ல இன்னொரு குட் சீசன் நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டீம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே டீம் ஃபில் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஏகப்பட்ட பவர் ஹிட்டர்ஸ் அண்ட் பவுலிங்லையுமே வந்துட்டு புவனேஸ்வர், ஏசிலோட், ரஷிக் சலாம், ஜாக்கப் பெத்தல் அப்பப்போ, அப்புறம் குணால் பாண்டியா அண்ட் ஸ்ரேயா சர்மா. ஸோ 11 ஆல்மோஸ்ட் நல்லாவே இருக்கு. ஆனால் டாப் 4குள்ள ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 5th பொசிஷன்ல மேபி ஃபினிஷ் பண்ணலாம். ஏன்னா டாப் 4குள்ளார போது இவங்க ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் எனக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஹார்டாக வருவாங்க. டாப் 4குள்ளார வரலாம், வராமே போகலாம், அந்த மாதிரி பொசிஷன் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 5th பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க தான் நான் கெஸ் பண்றேன். ஸோ இதுதான் நான் ஏன் RCB. டாப் 4 சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டீமுக்கு வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து ஏகப்பட்ட, அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாவே அவங்களுக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு. அவங்கள சில சீசன்லாம் அவங்க லாஸ்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மேட்ச், போன சீசன் அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மேட்ச் அவங்க பெருசா ஜெயிக்கவே இல்லை. அடுத்த ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அவங்களுக்கு அப்படியே ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகி அவங்க வந்து உள்ள வந்தாங்க. ஸோ அந்த அந்த பேசிஸ்ல தான் நான் சொல்றேன், அவங்க வந்து அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்னால தான் நான் வந்து அவங்க டாப் 4 முடிப்பாங்கன்ற மாதிரி சொல்றேன். ஆக்சுவலா ஏன்னா அவர் லாஸ்ட் 4-5 இயர்ஸா பார்த்துட்டோம்னா ஆர்சிபி வந்துட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதாவது அதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் ரொம்ப இதா இருக்கும். ஆனா லாஸ்ட் இதுல வந்துட்டு 4ல வந்திருக்காங்க, 4th பொசிஷன்ல செமிஃபைனல் ஆடிருக்காங்க. அப்படி ஒரு ஒரு இடத்துல வந்து தான் அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க போது கண்டிப்பா நல்ல அவங்க அவங்க கிட்ட ட்ராஃபி வின் பண்ணதுக்கு அதிக சான்ஸே இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஸ்குவாட் அனாலிசிஸ். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டீம், குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கேப்டன் சொல்லிட்டாங்க, லாஸ்ட் இயர் கேப்டன் பண்ணவரே தான் சுப்மன் கில். அண்ட் ரீட்டைனும் பண்ணியிருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் 5 ரிட்டன்ஷன் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஎம் யார்கிட்ட யூஸ் பண்ணாங்க? போடவே இல்லை. சாய் கிஷோர். சரி, ஓகே. ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ரீடைன்ல போலடா. இவங்களுக்கு புரியல. பார்த்தீங்கன்னா இல்ல ஆர்டிஎம்லாம் கீழே சைன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, அதனால கீழே போட்டேன். இவங்க தான் சார் ரிட்டைன். இவங்க ஃபர்ஸ்ட் வரேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 5 பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஎம் ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சாய் கிஷோர். அண்ட் ஆல்சோ இப்போ பிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்ஷனில் உண்மையாலுமே சொல்கிறேன், இவங்க நல்லா பிக் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அது மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் இவங்களோட டீம் பொறுத்த வரைக்கும் இவங்க சூப்பராக பிக் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த இதுக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்காங்க. ஆஷிஷ் நகர் உண்மையாலுமே அவர் எப்போ குஜராத் சைன் பண்ணாரோ அப்பையிலேருந்து அவர் ஆப்ஷனில் எப்பவுமே சூப்பராக பிக் பண்ணுறாங்க அவங்க பிளேயர்ஸை. மேபி அந்த பிளேயிங் 11 டீம் காம்பினேஷன் செட் ஆகாம தான் அவங்க இது வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்களே ஒழிய, மற்றபடி டீம் எப்பவுமே வந்துட்டு பேப்பர்ஸாக பார்த்தாலும் சரி, 11ஆக பார்த்தாலும் சரி சூப்பராகவே இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் சுப்மன் கில் கேப்டன் கொடுத்தனால அவர் ஒரு நியூவாக இருந்தனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் மற்றபடி வேற எதுவும் இல்லை. அண்ட் அப்படி பார்க்க போனால் ஜாஸ் பட்லர் ஒரு சூப்பரான பிக்கு. சுப்மன் கில் கூட ஓப்பனிங் பண்ணலாம். சுப்மன் கில் கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாகவே ஆடலாம், ஏன்னா பட்லர் இருக்காருக்கும் போது செம கான்ஃபிடன்ஸ் இருக்கும்.
லாஸ்ட் இயர் பண்ண ஸ்ட்ரகிள் இப்போ ஒரு அவ்வளோ பண்ண தேவையில்லை. அண்ட் ஒன் டவுன் சாய் சுதர்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத் ஆர் ஜென் பிலிப்ஸ் அப்படி மாற்றுவாங்க. இல்லை ரூதர் ஃபார்டு, அவங்க 3 பேர்த்துல யார் வேணா வரலாம். இப்போ 4 ஃபாரினர் சொல்லிட்டோம்னா ரபாடா, ரபாடா ரைட் டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக காய்ஸி இருக்காரு, ரஷீத் கான் இருக்காரு, இது கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ட் பட்லர் 4வது. ஜாஸ் பட்லர். அவனை என்ன போடல ஃப்ளைட்டு. பரவாயில்ல, சரி விட்டுரு. சரி நான் தான் இப்போ பார்க்குறேன். சரி அதான் சரி. பட்லர், ரஷீத் ஏன் கான், குமார் குஷகராக்கும் தானே? பட்லர், ரஷீத் கான், ரபாடா கண்டிப்பா இருப்பாங்க. அண்ட் அந்த கிளென் பிலிப்ஸ், ரூதர்ஃபார்ட் இல்ல கரீம் ஜெனட், இவங்க 3 பேருக்குள்ள ரொட்டேஷன் நடக்கும். அண்ட் ரைட் ரீப்ளேஸ்மெண்ட்டா காய்ஸ் இருக்காரு. ஆக்சுவலா இவங்கள பொறுத்த வரைக்கும் 7 ஃபாரினர் ஃபில் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபாரின்ல. பட் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. ஸோ டீம் உண்மையாலுமே பேப்பர்ஸாக பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் சைன் பண்ணியிருக்காங்க, செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதே மாதிரி சிராஜ் எடுத்திருக்காங்க, ஆர்சிபி விட்ட பிளேயர் சிராஜ் எடுத்திருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா, 3 பேருமே இந்தியன் குவாலிட்டி பவுலர்ஸ். குஜராத் கிரவுண்டுக்கு உண்மையாலுமே போத் பை தான் சொல்ல முடியும். அண்ட் சாய் கிஷோர் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெயந்த் யாதவ் இருக்காரு பின்னாடி. ஸோ இவங்க டீம் பொறுத்த வரைக்கும் செம்மையா பிக் பண்ணியிருக்காங்க. இவங்க 11 மட்டுமே உண்மையாலுமே நல்லா இருக்கு. அந்த மிடில் ஆர்டர்ல கரெக்டாக ஷாருக் கான் அண்ட் அவரு கூட பேர் பண்ணக்கூடிய ஒரு கிளென் பிலிப்ஸோ ரூதர் ஃபார்டோ இல்லை அனுஜ் ராவத்தோ 3 பேரும் கரெக்டாக ஃபிட் ஆயிட்டாங்கன்னா உண்மையாலுமே டீம் சூப்பராக இருக்கும். ஒரு லாங் டோரை ஒரு இம்பாக்டாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க, இவங்க டீம் எப்படி பிக் பண்ணியிருக்காங்க? இவங்க வந்து இஷாந்த் சர்மாக்கு நீங்க நல்ல பிக்கான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. அவர் வந்து பாதி மேட்ச் வந்து ஆட மாட்டாரு, பாதி சீசன்ல அவர் இன்ஜுரி அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் எல்லாம் அவருக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நல்ல பிக்கா என்னன்றது எனக்கு தெரியல. அவர் நல்ல இம்பாக்ட்ஃபுல் பவுலர் தான். பட் ஆனா அவரோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ், அவரோட ஹெல்த்தை பொறுத்து தான் அவரோட இம்பாக்ட்னஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனா மற்றபடி வாஷிங்டன் சுந்தர் எடுத்ததோ, ஷாய் குஷர் ரீட்டர்ன் பண்ணதோ, இதுல எல்லாம் அவங்க வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. முகமது சிராஜ் எடுத்ததோ, மேபி அவங்களோட பவுலிங் யூனிட் போன சீசன்ஸோட அந்த அளவு இருக்கான்னு தெரியல. மேபி ஷமி இருந்ததுனால நம்மளுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்காவோ, இல்ல மோஹித் சர்மா இருந்ததுனால டெத் பவுலிங் நல்லா இருந்ததோ, அதனால அந்த அளவு வருமானு தெரியல. ஆனா இவங்களோட புது காம்பினேஷன்ஸ் வந்து பவுலிங் யூனிட்ல கொஞ்சம் புது காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்களோ எனக்கு தோணுது. நீங்க ஆக்சுவலி வந்து ஒரு மாதிரி ஸ்குவாட் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்கலாம். மேபி மிடில் ஆர்டரில் வந்து ஒரு கிளென் பிலிப்ஸ் ஆர் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் நல்லா பண்ணிட்டு வராரு. ஒரு நியூ பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. இவங்க 2 பேரை நம்பி தான். இப்போ ஒரு கிளென் பிலிப்ஸ் ஆடினார்னா அவர் நல்லா பண்ணலையா, அவர் ரூதர்ஃபோர்ட். ஸோ அங்கே வந்து என்னன்னா 11 மாறுது. அந்த ஒரு 11லே போய் காம்பினேஷன் செட் ஆயிருச்சுன்னா நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த லோம்ரோர், அனுஜ் ராவத் இவங்கலாம் வந்து எந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட்ஃபுல்லாக கிரியேட் பண்ணுவாங்க தெரியும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் மிடில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறம் தென் வந்து ஷாருக் லாஸ்ட் இயர் நல்லா ஒரு கிளிக் ஆனார். அதே ஃபார்ம்ல போயிட்டாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஷாருக் வந்து ஒரு 4ல யூஸ் பண்ணாங்க. ஒரு லாஸ்ட் 3 மேட்சஸ் ஒரு 250 அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 30 அடிச்சிருப்பாரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக டிஎன்பியில் ஷாருக் கான்லாம் வந்து பவுலிங் போடுறாரு. அதனால அவருக்கு பவுலிங் கொடுத்தாங்க. ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஒரு மேட்ச் கொடுத்தாங்க பஞ்சாப் அகேன்ஸ்ட், நல்லா பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. தென் உங்களுக்கு ஃபினிஷிங்ல வந்து ஒரு ராகுல் டிராவிட்டியா இருக்காரு. ரஷீத் கான் ஃபினிஷ் பண்ணுவார். ரஷீத் கான்ல வந்து மும்பை கூட வந்து ஒரு 50 அடிச்சிருக்காரு. வான்கேடல் அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ பேட்டிங்குமே வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பவுலிங் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீஹரி சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் ரபாடா கொடுத்த ஒரு 1-2 பவுலிங், 6 அடிப்பாரு. அவரோட அந்த விரிஸ்ட் ஷாட் தான் வேற லெவலு. அது அவரோட ரஷீத் ஐகானிக் கானோட. ஷாட்டு. அதே மாதிரி தான் இப்போ ஸ்ரீஹரி சொன்ன மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் கொடுத்த அந்த பவுலிங் இம்பாக்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா முகமது சிராஜ் எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல பவுலர் தான். பட் அவர் ஆர்சிபிக்கு அப்புறம் இப்போ ஒரு அகமதாபாத்துங்கிற ஒரு பிச்சுக்கு வந்திருக்காரு. அதுவுமே ஒரு பேட்டிங் டேக்காக இருந்தாலும் பட் அந்த ஆர்சிபியோட டைமென்ஷனோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இங்கே மேபி நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி ரபடாவும் லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த ஐபிஎல் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், அது மாதிரி இருக்கும். பட் இங்கே ஒரு நல்லா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நல்லா பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, ரபடா அண்ட் சிராஜ். பவுலிங் நல்லா இருக்கு. சாய் கிஷோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சாய் கிஷோர் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் ஜிடிக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு அவர் ஆர்டிஎம் போட்டு எடுத்திருக்காங்க. தென் வாஷிங்டன் சுந்தர் அவர்லாம் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 crore போவாங்கன்னு நினைச்சா அங்கே ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஒரு 3 crores வந்து வாஷிங்டன் சுந்தர் எடுத்தது ஒரு நல்லா அண்ட் இருந்தது. ரீசெண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் கரீம் நல்லா ஜெரட் போகுது. வந்துட்டு ஒரு சூப்பரான பவுலர், நல்ல ஆல்ரவுண்டர் அவரு. அவரை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. லாஸ்ட் இயர் குல்படி நாயப் வச்சிருந்தாங்க, இந்த டைம் கரீம் ஜெரட் எடுத்திருக்காங்க. உம், கரீம் ஜெரட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஐ எம் வெயிட்டிங், ஐபிஎல் எப்படி பண்ண போறான்றது பொறுத்து.
கரீம் ஜனாத்துமே அவரும் பார்த்தீங்கன்னா எல்லா லீக்ஸ் விளாடுறாரு. இப்போ ஒரு T10 விளாடுறதா இருக்கட்டும், லங்கா பிரீமியர் லீக் போறாரு. சம்டைம்ஸ் வந்து அந்த CPL அங்கே கூட விளாட சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு வாரம் நல்ல ஒரு லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓவரால் எல்லா லீக்ஸ்லையும் போய் விளாடுறாரு. ILT20ல விளாடுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறப்போ 11ல ஆனால் ஃபிட் ஆக மாட்டார். மேபி யாராவது ஃபிட் ஆக வந்து மாட்டாரு. ரூதர் சொதப்பணும். ஃபார்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஜெனட் இருக்குவாரு அந்த பொசிஷனுக்கு தான். ஆனா இப்போ கரீம் ஜனாத் 11ல வரணும்னா இந்த கிளென் பிலிப்ஸ், ஷெர்ஃபேன் ரூதர் ரூதர்ஃபோர்டு ஃபார்டு இவங்க தர இம்பாக்ட் அவர் தருவாரா பேட்டிங்ல? அந்த அளவுக்கு தெரியல. பவுலிங் நல்லா பண்ணுவார், பேட்டிங் அந்த அளவுக்கு தருவாரா தெரியல. ஸோ அதனால 11ல வருவாராங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர் காயின்ஸையுமே கொஞ்சம் 11ல வர சப்போஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் யாராவது முன்னாடி மூவ் பண்ணிட்டு குவாய்ட்ஸையும் சுந்தர் ரபடா இருக்காங்கல்ல. வந்துட்டாங்கன்னா ஒரு 2 இந்தியன் பேட்ஸ்மேன் நம்பி போற மாதிரி இருக்கும். ஒரு அனுஜ் ராவட் அண்ட் மஹிபால் லோம்ரோ, இவங்க 2 பேருமே 11ல வைக்கிறது. 2 பேருமே அந்த அளவுக்கு தருவாங்களா? நம்ம RCBல லாஸ்ட் இயர் பார்த்துருக்கோம். அது லோம்ரோ அளவுக்கு நல்லா பண்ணாரு, அனுஜ் ராவத் ஓகேவா பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் நம்பி போற மாதிரி இருக்கும் மிடில் ஆர்டர். அப்போ உங்களுக்கு டாப் 3 மட்டும் தான் நல்லா இருக்கு. சாய் சுதர்ஷன், கில், ஜாஸ் பட்லர், டாப் 3 தான் நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் டாப் 3 கிளிக் ஆகலைன்னா, ஏன்னா இவங்க இப்போ திடீர்னு பார்க்குறப்ப ஒரு RCB மாதிரி இருக்காங்க. டாப் 3ல வந்து ஒரு பவர் பிளேல வந்து ஒரு 30க்கு ஒரு 3 விக்கெட்ஸ் ஒரு 20க்கு 3 விக்கெட்ஸ் அந்த மாதிரி போச்சுன்னா மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்களா? அந்த ஸ்கோரை வந்து ஒரு 160 170 போஸ்ட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அதுதான் ஏன்னா டாப் 3 பார்க்குறப்ப நல்லா இருக்கு. ஜாஸ் பட்லர், கில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க சப்போஸ் அந்த 3 பேருமே வந்து பவர் பிளேல விக்கெட் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்களா? ஒரு 50 அடிச்சு ஒரு 160 170 போடுவாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பிளே ஆஃப் வரதுக்கு. பட் ஆனால் லாஸ்ட் இயரோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப சுமாராக பண்ணிட்டு இருந்தாங்க. அதோடய பெட்டரா பண்ணுவாங்க. ஆனால் டாப் 4 வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பாலா, போன தடவை அவங்க வந்து ஏன் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களோட பவுலிங் யூனிட் அதே மாதிரி தான் இருந்தது, பேட்டிங் யூனிட்டும் அப்புறம் அவங்களோட கேப்டன் மாறினதுனால தான் அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனா இந்த தடவை எனக்கு என்னன்னா பவுலிங் யூனிட் திரும்பியும் அவங்க புது காம்பினேஷன்ஸ் ஃபுல்லாவே ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் யூனிட் நீங்க சொன்ன மாட்டே சுப்மன் கில்லோ இல்ல ஜாஸ் பட்லரோ இல்ல சாய் சுதர்சனோ யாராவது அவங்க அடி வாங்கிட்டாங்கன்னா அடுத்து அவங்க மிடில் ஆர்டர்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான மிடில் ஆர்டர்ஸ்ன்றது அவங்க ஃபிட் பண்ணணும். அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணணுமே தவிர, ஆனா போன தடவை இருந்த மாட்டே தான் இந்த தடவை இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. போன தடவையோட இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. என்ன ஒரு அடிஷனா லாஸ்ட் இயர் வந்து அந்த ஓப்பனிங்ல வந்து சாகா வந்து ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஸோ அதுக்கு பதிலா ஒரு ம். அடிஷனா ஜாஸ் பட்லர் வந்திருக்காரு. ஸோ அதான் ஒரு பிக்கஸ்ட் இவங்க அடிஷன். ஆப்ஷன்லயுமே ம். பார்த்தா டே 1 சூப்பரா எடுத்தாங்க. டே 2ல ம். வந்துட்டு பிட்டுக்கு போனாங்க. ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் அந்த வேல்யூல மேபி நிதிஷ் ராணா கூட இவங்க மிடில் ஆர்டர்ல எடுத்து இருந்திருக்கலாம். அவங்க ஒரு ஒரு லோம்ரோ நிதிஷ் ராவர்ட் எடுத்திருக்கலாம். நம்ம பதில் நூர் நிதிஷ் அகமது உட்காந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனா நூர் அகமது கிடைக்கல. ஆர்டிஎம் யூஸ் ஆனா பண்ணாங்க. ஆர்டிஎம் பவுலர்ஸ் யூஸ் இன்னும் பண்ணாங்க. பட் ஆனால் சென்னை வந்து எங்களுக்கு தான் 100 வேணுன்ட்டு அவங்க ஒரு ரேட் ஏற்றி அவங்க ம். வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணாங்க அவங்க. இவங்க மிடில் ஆர்டர்ஸ்னு பார்க்கும்போது இவங்க வந்துட்டு ஆக்சுவலா நல்ல ஒரு ஃபாரின் மிடில் ஆர்டரே போயிருக்கலாம். ஆக்சுவலா மில்லருக்கே இவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கலாம் ஆர்டிஎம். அது ஏன் விட்டாங்கன்னு தெரியல. எனிவேஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்துட்டு டாப் 4ல ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க தான் நான் கெஸ் பண்றேன். அவங்க இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா நம்மளுக்கு இவங்களோட காம்பினேஷன்ஸ்ல நம்மளோட தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேக்ஸிமம் 3 பிளேயர்ஸ், மினிமம் 3 பிளேயர்ஸ் வரலும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாய் சுதர்சன் அவங்களோட ஒன் டவுன்ல போயே ஆகணும். அவங்களோட வாஷிங்டன் சுந்தர் அவங்களுக்கு இம்பாக்ட் பவுலரு கூட அவராக சுத்தி தான் இப்போ பவுலிங் யூனிட் இருக்குன்ற மாட்ட இப்போதைக்கு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க எப்படியும் ஷாருக் கானை வந்து மிடில் ஆர்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சாய் கிஷோர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மினிமம் ஒரு 3 பிளேயர்ஸாவது நம்ம ஸ்குவாட்ல பார்க்க வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ். அண்ட் இங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் டாப் 4 ஃபினிஷ். எனக்கு இவங்க டாப் 4 வரமாட்டாங்கன்னு தான் தோணுது.